ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிஸ் ஃபுட் கார்னர். நாம் இன்னைக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியான காராமணி வடை எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு காராமணி எடுத்து ஒரு 5 to 6 hours ஊற வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு 3 times நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிகட்டிக்கணும். நான் இந்த வெள்ளை காராமணி தான் நான் எடுத்திருக்கேன். இதை சுத்தமாக வடிகட்டிடலாம். 3 times வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு 5 minutes அப்படியே விட்டுடுங்க. கொஞ்சம் தண்ணி நல்லா வடியட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3/4 teaspoon அளவுக்கு தனியா, ஒரு 3/4 teaspoon சீரகம், ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெருஞ்சீரகம் அதாவது சேர்த்துட்டு முதல்ல இதை மிக்ஸி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ அரைச்ச அதே விழுதில் நம்ம இந்த காராமணி ஊற வச்சுருக்கிற இந்த காராமணியை நம்ம சேர்த்துக்கலாம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கொருன்னு அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரு அரைச்சிக்கோங்க. ஒரு பேட்ச் நீங்கள் ஒரு வேளை மையம் அரைச்சிட்டிங்கனாலும் 2வது பேட்ச் அரைக்கும் போது நல்லா கொஞ்சம் கொருன்னு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும், தண்ணி சுத்தமாக இல்லாமல். இதே மாதிரி இன்னொரு பேட்சும் அரைச்சிக்கலாம். நான் எடுத்த 1 கப் அளவுக்கு காராமணி 2 பேட்சாக நான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கொருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு தான் சேர்க்குறேன் நான். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்பியாக உங்களுக்கு வடை கிடைக்கும். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கிட்டு இந்த விரல்களாலேயே இந்த மாதிரி மசால் வடை நம்ம பண்ணுற மாதிரி நல்லா தட்டிக்கலாம். இந்த மாதிரி வரலை அப்படின்னாலும் உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வடை மாதிரி செஞ்சுக்கலாம். நல்ல ஒரு சூடான ஆயிலில் இதை போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். ஆயில் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா வடையும் இதே மாதிரி தட்டி நீங்கள் போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விடுங்க. போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா இதை பொரித்து எடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வடை கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, கிறிஸ்பியாகவும் கிடைக்காது, சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்ட்டு. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா வடைகளும் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். நாம் கடலைப்பருப்பில் செய்கிற அதே மசாலா வடை மாதிரி தான் இதுவும். இதில் எக்ஸஸாக நம்ம தனியாவும் சீரகமும் சேர்த்துருக்கோம். அந்த ஃப்ளேவர் பிடிக்காதவங்க தனியா சீரகம் நீங்கள் 2மே ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா கிறிஸ்பியான நல்ல ஒரு டேஸ்டான ஒரு காராமணி வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எல்லாமே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வடை வெள்ளை சிவப்பு 2 காராமணிலையும் இந்த வடை செய்யலாம். டேஸ்ட் 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இது கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.